இசையமைப்பாளர் இளையராஜாவினுடைய மகளும் பாடகியுமான பவதாரணியினுடைய உடலானது தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவர்களது சொந்த ஊரான லோய கேம்ப் பகுதியை அடைந்திருக்கிறது. அங்கு இறுதிச் சடங்கிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. இன்று மதியம் 12 மணிக்கு மேல் அந்த பண்ணை வீட்டில், லோயர் கேம்பில் இருக்கக்கூடிய பண்ணை வீட்டில் பவதாரண்யுடைய தாயாருடைய நினைவு மண்டபத்திற்கு அருகிலேயே நல்லடக்கம் செய்யப்படுவதற்கான ஏற்பாடுகள் ஒரு பக்கம் நடந்து வருகிறது. தற்பொழுதைய தகவலின்படி பாடகி பவதாரணியினுடைய உடலானது தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவர்களது சொந்த ஊரான லோய கேம்ப் பகுதியை வந்தடைந்திருக்கிறது. அங்கு அவருக்கு குடும்ப வழக்கப்படி செய்யப்படக்கூடிய அந்த இறுதிச் சடங்கிற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். அதற்கு பின்னர் உடலானது நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதே போன்று சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள், பொதுமக்கள் அவர்கள் அஞ்சலி முடிந்த பிறகு, அஞ்சலி செலுத்திய பிறகு குடும்ப வழக்கப்படி செய்யப்பட வேண்டிய அந்த சடங்குகள் செய்யப்பட்டு பின்னர் உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. நண்பகல் 12 மணிக்கு மேல் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று தற்பொழுதைய தகவல் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து அங்கு நிலவக்கூடிய சூழல் பற்றி கள விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சிவசபாபதி. அவரிடம் பேசுவோம். சிவசபாபதி, இப்போ பாடகி பவதாரணியுடைய உடலானது அவர்களுடைய சொந்த ஊரில் தற்பொழுது அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அங்கே ஒரு பக்கம் இறுதிச் சடங்குக்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்கிறதா? குடும்ப உறுப்பினர்கள் அங்கே யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க? அங்கே இருக்கக்கூடிய சூழல் என்ன, விவரிங்க. இசையமைப்பாளர் இளையராஜாவினுடைய மகளும் பாடகியுமான பவதாரணியினுடைய உடல் தற்பொழுது பாத்தீங்கன்னா லோயர் கேம்ப்ல இருக்க இளையராஜாவினுடைய பண்ணை வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்கும் மற்றும் முக்கிய பிரமுகர்களின் அஞ்சலிக்கும் வைக்கப்பட்டிருக்கு. தற்பொழுது இப்போதான் சிறிது நேரத்துக்கு முன்பு அவருடைய உடல் இந்த பண்ணை வீட்டுக்கு வந்துச்சு. வந்த பிறகு அவங்க குடும்ப சாஸ்திர பிரகாரம் அந்த சடங்குகள் வீட்டுக்கு முன்னாடியே செஞ்சாங்க. அதுக்கடுத்து அவருடைய உடல் பாத்தீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ்ல இருந்து எடுத்து வரப்பட்டு இப்போ அவங்க வீட்டு முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய ஹால்ல வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா அவருடைய அண்ணன் கார்த்திக்
ராஜா அவருடைய உடல் வர்றதுக்கு ஒரு 5 நிமிடத்திற்கு முன்னாடி அவர் வந்தாரு. அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜா வந்திருக்காங்க, மற்றும் திரையுலகத்தை சேர்ந்தவங்க வந்திருக்காங்க. இன்னும் நிறைய அவர்களுடைய உறவினர்கள் வந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம தமிழகத்திலிருந்து பல்வேறு பகுதியிலிருந்து ஏராளமான இளையராஜா ரசிகர்களும் பவதாரணியினுடைய ரசிகர்களும் அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா இளையராஜாவும் 1 மணிக்கு மேல இளையராஜா மற்றும் ரஜினிகாந்த் அவர்கள் வர இருக்கிறதாக உறுதியான ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அவங்க அஞ்சலி செலுத்த போறாங்க. அஞ்சலி செலுத்திய பின்பு பாத்தீங்கன்னா அவங்களுடைய குடும்ப சடங்குகள் எல்லாமே முடிக்கப்பட்டு இந்த இளையராஜாவினுடைய பண்ணை வீட்டில் இருக்கிற அவங்க அம்மாவோட சமாதிக்கும் அவருடைய மனைவி சமாதிக்கும் நடுவில் இவங்களை நல்லடக்கம் செய்யறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா போலீஸ் பாதுகாப்பு இங்க ஏராளமான பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம இது கேரளாவுக்கு செல்லக்கூடிய ஒரு முக்கிய வழித்தடம் அப்படிங்கிறதுனால போக்குவரத்தும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாது. அதே மாதிரி அஞ்சலி செலுத்த வர்றவங்களுக்கும் எந்த ஒரு இடைஞ்சலும் ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல எல்லா இடத்துலயுமே போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு தற்பொழுது ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு இருக்கு. தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு தொடர்ந்துகிட்டே வருது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.